ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங் சீரிஸ் அப்படின்னு ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ லாஸ்ட் ஃபியூ டேஸ் முன்னாடி நான் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். இந்த பர்டிகுலர் வீடியோவில் லாஸ்ட் ஃபியூ டேஸாக நான் ஒரு சில ட்ரேட்ஸ் எடுத்திருந்தேன். ஸோ அந்த ட்ரேட்ஸ் பற்றின அப்டேட் தான் இருக்க போகுது. ஸோ அந்த ட்ரேட்ஸ்லாம் நான் ஏன் எடுத்தேன், என்ன பேசிஸில் எடுத்தேன் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ இப்போ கரண்ட்டாக ஒரு ட்ரேட் ரன்னிங்கில் இருக்குது. அதுவுமே நான் ஏன் எடுத்தேன் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் இப்போ எந்த லெவலில் இருந்துட்டு இருக்குது, அப்கமிங் டேஸில் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், அப்கமிங் வீக்ஸில் என்ன எதிர்பார்க்கலாம், இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குது, கிரிப்டோ மார்க்கெட் எப்படி இருக்குது, இதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஆல்ஸ் பற்றின ஒரு சின்ன அப்டேட்டு. ஓவரால் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறதுக்கு. ஏன்னா லாஸ்ட் வீடியோஸாக வீடியோ பண்ணாதனால இந்த வீடியோவில் இதெல்லாம் பற்றி தான் அங்கே பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என் பேர் அஜித், நீங்கள் பார்க்க கிரிப்டோ அனாலிஸ்ட் தமிழ். ஸோ வித் தட் let's get started. ஓகே கைஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஸோ எடுத்தோடனே மார்க்கெட்டோட ஓவர்வியூ பார்ப்போம். ஸோ பிட்காயின் $39,000 கிட்ட இருக்குது. எத்தேரியம் $2,850 கிட்ட இருக்குது. அண்ட் ஓவரால் இப்போ ஒரு சில ஆல்காயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஆல்ரெடி பாட்டம் அவுட் ஆன மாதிரி இருக்குது. ஸ்டில் நம்மளுக்கு இன்னும் கிரேட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, கிரிப்டோவில் டே டு டே ரொம்ப ஆக்டிவாக ஒரு சில பாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக கிரிப்டோவில் இருந்துட்டு இருக்கும்போது ஆல்காயின்ஸோட ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸ் ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சில ஆல்காயின்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ரைஸோட ரொம்பவே கீழே இருக்குது. ஸோ இன்னும் கிரேட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிடைக்கும். ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். அது தனியாக மேபி வீடியோஸ் போடுறேன். மெயினாக இந்த போல்காடாட் எக்கோ சிஸ்டமில் இருக்க ப்ராஜெக்ட்ஸ். ஸோ ஆல் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா கரூரா 3 days முன்னாடி பண்ணியிருக்குது. ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிற காலம் ரொம்ப தூரத்தில் இல்லை. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். அண்ட் எடுத்தோடனே இப்போ நம்ம டாபிக்குள்ளே வரும், கண்டென்ட்குள்ளே வருவோம். ஸோ நான் அடுத்திருந்த ஒரு சில ட்ரேட்ஸ் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. லாஸ்ட் வீடியோ 6 days பிஃபோராக பண்ணும்போது OKX $1,000 டெபாசிட் பண்ணிட்டு அதில் ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக அதில் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி என்னால் டெலிகிராமில் முடிஞ்ச அளவுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன். சில பேர் மேபி ட்ரேட்ஸ் எடுத்திருப்பீங்க. இந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டில் 10% ஆல்ரெடி கெயின்ஸ் பண்ணியாச்சு. இது ஃபுல்லாகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த ட்ரேட் எடுத்த ஹிஸ்ட்ரிலாம் கூட உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ கைஸ், இப்போது ஆக்சுவலாக ஒரு கரண்ட்டாக ஒரு ட்ரேட் ரன்னிங்கில் இருக்குது. அது நான் OKXல எடுக்கல. அது ஏன் எடுக்கல அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ மார்க்கெட்ஸ் போய்ப்போம். ஸோ அண்ட் இன்னொரு மெயினான விஷயம், சரி இது ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ ஆர்டர் ஹிஸ்ட்ரி போயிட்டோன்னா இதுதாங்க என்னோடய ஆர்டர் ஹிஸ்ட்ரி. நான் 2 ட்ரேட் எடுத்திருந்தேன். ஸோ ரெண்டுமே சிமிலராக ஒரு 2 செட்டப் அது மேபி டெலிகிராமில் உங்களால் பார்க்க முடியும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த செட்டப்ஸ் போய் வேணால் போய் பாருங்கள். நான் இன்றைக்கி எடுத்த ட்ரேட் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா டைம் கன்ஸ்ட்ரெயின்னால என்னால் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறது இந்த வீடியோவோட இது பெருசாக போயிடும். ஸோ $100 இது தான் கைஸ் மேக் பண்ணது. இந்த 2 ட்ரேட் எடுத்திருந்தது. நான் ஏன் இன்னொரு ட்ரேட்லாம் எடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 or 2 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா 10% கெயின் அப்படிங்கிற பண்ணும்போது, அதுவும் நம்ம ரொம்ப ரிவலேஜில் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப அடிக்டிங்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிவிட்டு பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது 10% அப்படிங்கிறது குட் ப்ராஃபிட்டு. ஸோ அப்படி இருக்கனால நான் ஜஸ்ட் இந்த வீக்லேயோ இல்லை இந்த வீக் இன்னும் நல்ல பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி, ரொம்ப ரிஸ்கியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இதில் எடுக்கல. எனக்கு இதில் எடுக்கணும் அப்படின்னு தோணாதனால. பட் என்னோடய பினான்ஸ் அக்கௌண்ட்டில் எடுத்திருந்தேன். அந்த பர்டிகுலர் செட்டப் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அந்த செட்டப் ஆக்சுவலி 2 செட்டப்ஸ், அது ரெண்டுமே நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதாங்க OKX பொறுத்த வரைக்கும் இருக்க அப்டேட்டு. 10% பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த 2 ட்ரேட்ஸ் நான் குரூப்பில் போஸ்ட் பண்ணல. ஏன்னா எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லை. ஏன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலே சில பேர்லாம் ஒரு மாதிரி பயப்படுறாங்க. ஸோ அப்படி இருக்கனால முதல்ல கொஞ்ச நாள் இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணிவிட்டு பழக்கிப்போம். நான் முடிஞ்ச அளவுக்கு கான்ஃபிடென்ட்டான செட்டப்ஸ் கண்டிப்பாக நம்ம டெலிகிராம் கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணுவேன். மறக்காமல் யூஸ் அப் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு விஷயம், எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்களோட சப்போர்ட் OKX, நீங்கள் சப்போஸ் உங்ககிட்ட OKX அக்கௌண்ட் இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் என்னோட லிங்க் கொடுத்துருப்பேன். நீங்கள் என்னோட சேர்ந்து இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங்லாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு OKXல மேபி ஒரு அக்கௌண்ட் என்னோட ரெஃபரல் லிங்க்கில் யூஸ் பண்ணிக்கோங்க. அது இந்த பார்ட்னர்ஷிப் கொலாபரேஷனில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம பிட்காயினோட ஹோல் சார்ட் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே கைஸ், நான் அந்த ட்ரேட் ஏன் எடுத்திருந்தேன் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அந்த ட்ரேட் செட்டப் பற்றி பட் அதுக்கு முன்னாடி நம்ம பிட்காயின் ஹையர் டைம் ஃப்ரேம்ஸில் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா அது ரொம்ப ஆப்வியஸான ஒரு விஷயம், பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இப்போ ஹையர் டைம் ஃப்ரேம்ஸில் நம்ம பிட்காயின் பார்ப்போம். ஸோ மந்த்லி கேண்டில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு டிசாஸ்டர்
அதான் வந்து இருந்திருக்கு லாஸ்ட் மந்த்லி கேண்டல்லாம் வந்து பார்த்திங்கன்னா. ஏன்னா ஒரு 2 months அப்பானது வந்து ஒரு சிங்கிள் மந்த்தில் வந்து டவுன் ஆச்சு. அண்ட் இப்போ அகைன் வந்து இந்த அளவுக்கு ஒரு டம்ப்க்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு ரிலீஃப் வந்து அதுக்கப்புறமா கூட டம்ப் ஆகலாம். ஸோ இன்னும் லோயர் டைம் ஃப்ரேம்ஸ், அதாவது மந்த்லிலேருந்து வீக்லி டெய்லியெலாம் வந்து பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ வீக்லிலாம் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக உங்களால் வந்து பார்க்க முடியும். வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயமே இல்லை. ஏன்னா லோயர் ஹைஸ் அண்ட் லோயர் லோஸ் தான் வந்து கிளியராக வந்து ஃபார்ம் பண்ணிட்டு வந்து இருக்குது. அதுவும் ரீசெண்ட் டேஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப நாள் ஆக்சுவலாக வந்து மந்த்ஸ் டுகெதர் வந்து நம்ம இந்த பர்டிகுலர் ரேஞ்சில் வந்து இருந்துட்டு வந்திருக்கோம். டெய்லியில் கிளியராக உங்களால் பார்க்க முடியும் சைட்வேஸில் வந்து போயிட்டு இருக்காது. நம்ம இந்த பர்டிகுலர் ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச் ஹையாக வந்து இந்த $44,000 இந்த பர்டிகுலர் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் ஏரியா வந்து ரேஞ்ச் ஹையாக வந்து ஆக்ட் ஆகி மல்டிபிள் டைம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து அந்த இடத்துல ரெசிஸ்ட் ஆகி கீழே வந்தது. ஒன்ஸ் நம்ம இந்த ரேஞ்ச் ஹையாக வந்து பிரேக் பண்ணதும் நம்ம வந்து புல்லிஷாக வந்து இருக்குது. அகெயின் நம்ம வந்து ஒரு பிட்காயின் வந்து பெரிய லெவலில் வந்து போகும். ஆல் சீசன்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம். நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது அட்லீஸ்ட் இந்த இடத்துல பிட்காயின் ஒரு ரேஞ்ச் பவுண்டடாக வந்து இருந்து இந்த இடத்துல வந்து கன்சாலிடேட் ஆச்சுன்னா ஆல்ஸ்லாம் இன்னும் நல்லா பம்ப் ஆகும் அப்படின்றது. பட் நம்ம நினச்சதை விட அந்த மூவ் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ கைஸ், இது வந்து ஒரு லிக்விடிட்டி ட்ராப்பாக வந்து இருந்தது. ஸ்டில் நான் வந்து புதுசாக ஒரு ஆல் டைம் ஹைலாம் வந்து போகும்னு எதிர்பார்க்கல. பட் அட்லீஸ்ட் இந்த இடத்துல கன்சாலிடேட் ஆச்சுன்னா ஒரு சில ஆல் காயின்ஸ்லாம் நல்லா பாப்பப் ஆகும்னு நினச்சேன். அண்ட் லிக்விடிட்டி ட்ராப் வந்து நடந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சு ரெடியாக. ஓகேங்களா, பிட்காயின் வந்து இப்போ அப்கமிங் டேஸில் நம்ம வந்து என்ன வந்து எதிர்பார்க்கலாம், என்ன லெவல்ஸ் வந்து பிட்காயினுக்கு வந்து வாட்ச் பண்ணோன்னா ஆப்வியஸான லெவல்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இன்னமும் இந்த $34,000 இந்த பர்டிகுலர் லெவல் அப்படிங்கிறது ரொம்ப மேஜரான லெவல். ஏன்னா இந்த லெவல் கீழே வந்து பிட்காயின் வந்து ஆல் டைம் ஹை கழித்து வந்து போகவே கிடையாது. அண்ட் மெயினாக இந்த $30,000 $29,000 அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாக வந்து பிட்காயின் வந்து அது கீழே வந்து போக கிடையாது. ஸோ 1.5 years ஸோ 1.5 years இது கீழே வந்து போக கிடையாதுனால இது 2 மேஜரான லெவல்ஸு. ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறதா அந்த மேஜரான பையிங்ஸ் வந்து இந்த லெவல்ஸில் கூட வேணால் வந்து வச்சுக்கலாம் கைஸ். ஸோ மேபி ஒரு சின்ன அப் மூவ் வந்துட்டு அதுக்கப்புறமா கூட ரிவர்ஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் கைஸ் பிட்காயின் பொறுத்த வரைக்கும் இருக்க விஷயம். இப்போ நம்ம வந்து இப்போது லோயர் டைம் ஃப்ரேம்ஸில் எப்படி வந்து பிட்காயின் வந்து இருக்குது, என்னெல்லாம் வந்து நடக்கலாம் அப்கமிங் வீக்ஸில் அப்படிங்கிற பற்றி வந்து பார்ப்போம். ஸோ இப்போது 4 hour டைம் ஃப்ரேம் வந்து போவோம். ஸோ நான் ஏன் இந்த பர்டிகுலர் ட்ரேட் எடுத்தேன் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். இந்த பர்டிகுலர் லெவல் இந்த $37,500 அப்படிங்கிறது ஒரு குரூஷியல் ஒரு மேஜரான லெவலு. ஸோ பிட்காயின் மல்டிபிள் டைம்ஸ் அந்த இடத்துல வந்து டேப் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கு, உங்களால் வந்து பார்க்க முடியும். அட்லீஸ்ட் ஒரு சின்ன பம்பாக அது வந்து இருந்திருக்குது. ஸோ மல்டிபிள் டைம்ஸ் வந்து டேப் பண்ணியிருந்து பிட்காயின் வந்து. அண்ட் நான் இந்த ட்ரேட் வந்து எடுத்தது, இந்த ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆக்சுவலாக இது வந்து 2 செட்டப் இல்லை, ஒரே செட்டப் தான். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் இது ரேஞ்ச் வரும்போது நான் வந்து ஒரு 60 to 70% ப்ராஃபிட்ஸ் வந்து எடுத்துடணும். அண்ட் ரெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவல் வரைக்கும் வந்து மேபி ப்ளே அவுட் பண்ண விட்டுடலாம். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வச்சது வந்து இந்த பர்டிகுலர் ஒன்ஸ் இது வந்து ஒரு பாட்டமாக வந்து ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து பம்ப் ஆனதும் இந்த செஷன் பேஸுங்க. இப்போது மத்தியானம் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பியன் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும்போது பிட்காயின் ஓரளவுக்கு கிரிப்டோ மார்க்கெட்டு ஓரளவுக்கு சைட்வேஸில் போய் ஸ்லைட்டாக வந்து கரெக்ட் ஆகும். அண்ட் நீங்கள் நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து டம்ப் ஆகும் மோஸ்ட்டாக. அண்ட் நம்ம காலையில் ஓரளவுக்கு நம்ம ஒரு டைமில் வந்து பார்க்கும்போது டம்ப் இருந்ததுன்னா ஓரளவு பிக்கப் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து மார்க்கெட் வந்து நீங்கள் ரொம்ப ரெகுலராக வாட்ச் பண்ணி இதெல்லாம் வந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் காலைல எழுந்து பார்த்தது உடனே மார்க்கெட் ரொம்ப நல்லா டம்ப் ஆகியிருந்தனால நான் அரௌண்ட் $38,000 கீழே வந்து ஒரு இந்த பர்டிகுலர் என்ட்ரி வந்து எடுத்திருந்தேன். ஸ்டாப் லாஸ் வந்து ஆப்வியஸாக இதுக்கு கீழே, அதாவது இந்த பர்டிகுலர் இது இருக்குது இல்லையா, இந்த பாட்டம் கீழே வந்து டம்ப் ஆச்சுன்னா கண்டிப்பாக இன்னும் மேஜராக டம்ப் கூட வந்து ஆகலாம். ஸோ அதனால் ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே வச்சுட்டு டார்கெட் நான் ஏன் இந்த இடத்துல வச்சுருந்தேன்னா இந்த பர்டிகுலர் நீங்கள் 4 hourலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளியரான ஒரு லோயர் ஹை அப்படிங்கிறது வந்து இந்த பர்டிகுலர் இதுவும் தான் வந்து இருந்தது. அண்ட் இந்த பர்டிகுலர் இது மேஜரான ஒரு ஜோனும் கூட. ஸோ அதனால் இங்கெல்லாம் அதுக்கு முன்னாடி அந்த ஜோனுக்கு கொஞ்சம் கீழே வந்து டேக் ப்ராஃபிட் வந்து வச்சுருக்கோம், உங்களால் ஈஸியாக வந்து பார்க்க முடியும் இந்த இடத்துல வந்து. ஸோ அதனால தான் இங்கே ஒரு 60% ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணுற மாதிரியும் ரிமைனிங் வந்து இங்கே ரன் பண்ணுற மாதிரியும் வந்து இருக்குது. ஓகேங்களா, இப்போ இந்த ட்ரேட் வந்து ரொம்ப அதான் பாசிட்டிவ் சைட்ஸில் வந்து போயிருக்கு. அதனால் என்னோடய ஸ்டாப் லாஸ்லாம் கூட நான் ப்ராஃபிட்டில் வந்து மூவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஸோ இதுதான் பினான்ஸில் வந்து எடுத்திருந்தேன் இந்த ட்ரேட் வந்து. 25x லிவரேஜ்லாம் நீங்கள் இது பண்ணாதீங்க. என்னோடய அக்கௌண்ட் சைஸ்க்கு வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா லிவரேஜே எடுக்காத மாதிரி தான் வந்துருக்கும். அந்தளவுக்கு தான் என்னோடய பொசிஷன்லாம் வந்துருக்கும். இது கிராஸில் இருக்கனால அந்த மாதிரி வந்து காட்டுது. ஓகேங்களா, ஸோ இப்படி தாங்க இந்த பர்டிகுலர் இது வந்து எடுத்துருந்தேன். மேபி வந்து மேக்ஸிமம் பிட்காயின் வந்து $40,000 இந்த ரேஞ்சுக்கு வந்து வரலாம்.
அங்கேருந்து மேபி ரிஜெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. மேபி அதையும் தாண்டி வந்து பம்ப் ஆச்சுன்னா மேபி ஒரு $40,700 அதெல்லாம் வந்து போக சான்சஸ் வந்து இருக்குங்க. சப்போஸ் இப்போலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக பிட்காயின் வந்து டம்ப் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் லெவல் வந்து $37,500. அதுக்கும் கீழே டம்ப் ஆச்சுன்னா இந்த 36K அப்படிங்கிறது ஒரு மேஜரான ஒரு லெவல்ஸாக வந்து இருக்கும். ஓகேங்களா, பட் ரொம்ப மேஜரான லெவல் இது 2 தாங்க. ஓகேங்களா, அண்ட் ஆல்சோ நான் இந்த ட்ரேட் வந்து ஏன் இந்த லெவல்லையே வந்து கொஞ்சம் ரொம்ப 60-70%லாம் க்ளோஸ் பண்ணுறதுக்கான காரணம் வந்து நம்ம ஒரு டைமில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜரான ஒரு மீட்டிங் வந்து இருக்குது, FOMC மீட்டிங் வந்து. அதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் பற்றி அதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுறதா வந்து இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் வந்து ஹையர் வாலிடிட்டிக்கு வந்து லீட் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு வாலிட்டிலிட்டி வந்து இருக்கும் போது கண்டிப்பாக நல்ல ப்ராஃபிட்ஸில் இருக்கும்போது நான் புக் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து புக் பண்ணிட்டேன். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூரோப்பியன் மார்க்கெட் அப்போது அதான் இந்த நம்ம ஒரு டைமில் மத்தியானம்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். ஸோ அதனால் இந்த ட்ரேடை வந்து மேஜராக வந்து க்ளோஸ் பண்ணி ப்ராஃபிட்ஸில் வந்து ஸ்டாப் லாஸாக வந்து வச்சுட்டேன். ஓகேங்களா, ஸோ இதுவும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 11:30 இந்த மீட்டிங் இருக்குது. மேபி அந்த மீட்டிங் வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இல்லாமல் இருந்தால் அதுக்கப்புறமா கூட அந்த மார்க்கெட் வந்து டம்ப் ஆக சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ எத்தேரியமும் வந்து பார்த்திங்கன்னா பிட்காயினோட இது தான் வந்து ஃபாலோ பண்ணோம். மேபி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பம்ப் ஆகலாம், இல்லை எக்ஸ்ட்ராவாக டம்ப் ஆகலாம். எத்தேரியமோட மேஜரான இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் லெவலில் வந்து $2,600 அந்த ரேஞ்சு, அதுக்கெல்லாம் வந்து போச்சுன்னா $2,000 $2,300. பட் ஸ்டில் பிட்காயின் தான் மேஜரான இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா பிட்காயின் மூமெண்ட்ஸ் தான் வந்து எல்லாமே வந்து பிட்காயினை தான் வந்து கண்டிப்பாக எல்லாம் ஆல்சோ வந்து ஃபாலோ பண்ணோம். கைஸ் இப்படி தான் அங்கே வந்து கிரிப்டோ வந்து இருந்துட்டு வந்துருக்குது. அண்ட் இன்னும் ஃப்ரீக்வெண்ட்டாக முடிஞ்ச அளவுக்கு நம்ம டெலிகிராம் சேனலில் மார்க்கெட் அப்டேட் அண்ட் நான் எடுக்கிற ட்ரேட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு மெயினான விஷயங்க, 10% கேஎஸ்எம் இந்த குசாமாவோட சப்ளை வந்து அன்லாக் ஆக போகுது. ஏன்னா அந்த ஆப்ஷன்ஸ் வந்து ஆரம்பிச்சதில்ல குசாமா ஆப்ஷன்ஸு. ஸோ இந்த 10%னால மேபி டம்ப் ஆகலாம். நீங்கள் குசாமா யாராவது ஹோல்ட் பண்ணிங்கன்னா பார்த்து இது பண்ணிக்கோங்க. அண்ட் இதுவும் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். மூவ்ஸ் அப்படிங்கிறது வந்து ப்ளூசில்லாவோட ப்ராஜெக்ட்டு. ஸோ இதில் நான் வந்து இந்த ஒயிட் லிஸ்ட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். அது ஜஸ்ட் ஃப்ரீ தான். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறத மூலியமாக வந்து பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள். இது வந்து ஒரு ஷார்ட் வீடியோ வந்து பண்ணணும் வந்து நினச்சவங்களுக்கு மேபி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஆல்ரெடி வந்து சொன்னது தான் கைஸ், பிட்காயின் வந்து இன்றைக்கி அந்த பர்டிகுலர் மீட்டிங் இருக்குனால ரொம்ப வாலட்டைலாக வந்து இருக்கும். அண்ட் என்னென்ன லெவல்ஸ் வந்து வாட்ச் பண்ணணும் வந்து சொல்லிட்டேன். ஏதாவது ட்ரேட் எடுத்தால் கண்டிப்பாக வந்து குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு பெருசாக நான் எதுவும் வந்து ஆல்காயின்லாம் வந்து பெருசாக வந்து வாங்கலை. பட் கரூர் RMRK இதெல்லாம் வந்து வாட்ச் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப லோ லெவல்ஸ் வந்து போனனால. ஸ்டில் இன்னும் பிட்காயின்லாம் கீழே போச்சுன்னா $34,000 நான் எதிர்பார்த்த மாதிரி போச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துலலாம் வந்து ஸ்பாட் பையிங்கே வந்து பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்புறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங் சீரிஸ் வந்து பிடிச்சிருக்கு, எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் அந்த கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு அப்போ தான் அப்கமிங் டேஸில் வீடியோஸ் பண்ணுறதுக்கு வந்து இன்னும் நல்ல மோட்டிவேஷனாக வந்து அமையும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வேறு என்ன மாதிரி வீடியோஸ் வந்து வேணும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் அண்ட் கம்பெனி ஜாயின் பண்ண டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நான் எதாவது ட்ரேட் எடுத்தாலோ ஏதாவது காயின் வாங்கினாலோ மார்க்கெட் அப்டேட்லாம் முடிஞ்ச அளவுக்கு அங்கே வந்து ஷேர் பண்ணுவேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இவ்வளோ தாங்க CKDC சேனல் வீடியோ. until then CKDC signing off from here. Bye bye.